வணக்கம். தமிழ் பண் இணையத்திற்காக மதுரை நாகத்தீர்த்தத்திலிருந்து பாக்கம் தமிழன். தமிழக வரலாற்றில் தமிழ் மண் மொழி இனமான கலைகள் வளர்க்கின்ற பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற இந்த வேளையில் நம்முடைய உயிர்காப்பு கலையான மருத்துவக் கலையை ஆங்காங்கே பரப்பிக் கொண்டிருக்கின்ற பாரம்பரிய சித்த மருத்துவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையிலும், பட்டதாரி மருத்துவர்கள் அதை முறையாக படித்து இன்றைக்கு ஆங்கில மருத்துவத்திற்கு நிகராக தமிழர் மரபு மருத்துவமான சித்த மருத்துவத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இயக்குநர் அவர்களுக்கும், தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர்களுக்கும், தமிழ் பாரம்பரிய சித்த மருத்துவ பயிற்சி ஆய்விற்கை உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் அதனுடைய பொறுப்பாளர் என்ற முறையிலே பாக்கம் தமிழ் அவர்களுக்கு பாக்கம் தமிழன் சார்பாக நன்றிகள், வணக்கங்கள், பாராட்டுகள். இன்றைக்கு தமிழர் மரபு மருத்துவம் 5 ஆண்டு மூலிகை பயிற்சி பட்டய சான்றிதழ் பட்டய படிப்பு 5ஆம் ஆண்டு 2019 தொடங்கப்பட்டு இன்றைக்கு 5ஆம் ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதிலே கிட்டத்தட்ட 56 மாணவர்கள் பயின்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு இடங்களிலும் சென்று மருத்துவர்களுக்கு மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து கொண்டிருக்கின்ற செய்தியிலே இன்றைக்கு மதுரையில் உள்ள சிவானந்தா வர்ம மருத்துவமனையில் சனிக்கிழமை முழுவதும் அவர்களுக்கு மாணவர்களுக்கு பயிற்சி எடுக்கின்ற மாணவர்களுக்கு வர்ம பயிற்சி நேரடியாக நடைபெற்றன. அதனுடைய நிறுவன தலைவர் அன்புக்குரிய அண்ணன் பிரம்மஸ்ரீ கணேசன் அவர்களுக்கு எங்கள் நிறுவனம் சார்பாக ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். இந்த நன்றி ஒவ்வொரு பரம்பரை மருத்துவரையும் மதிக்க வேண்டும். ஒவ்வொரு பரம்பரை மருத்துவ கலைகளை உயர்த்த வேண்டும். அந்த கலைகள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்று மக்கள் நலவளத்தோடு வாழுகின்ற பணியை செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு இந்த கல்வி பயிலப்படுகின்றன. அழிந்து விடாமல் மரபு மருத்துவம் தொலைந்து விடாமல் கலைந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கோடு ஆங்காங்கே கிடக்கின்ற ரகசியங்கள் ஆவணப்படுத்தி அந்த பரம்பரை மருத்துவ வாயிலாக தொட்டுக்காட்டும் வித்தைகளை மீண்டும் மாணவ நூல்களில் பட்டி காட்ட வேண்டும், தொட்டு காட்ட வேண்டும் என்ற நோக்கோடு உருவாக்கப்படுகின்ற இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக ஆயக்கலைகள் 64க்கும் தமிழ் மொழி இனமான மருத்துவக் கலையை பன்னோக்கு நோக்கோடும் மொழி ஆய்வு செய்கின்ற நோக்கோடும் ஆய்வு செய்துகின்ற மாணவ செல்வங்களுக்கு தமிழ் பரம்பரை சித்த மருத்துவ பயிற்சி ஆய்விற்கு சார்பாக மாணவர்களுக்கு நன்றி, ஒருங்கிணைப்பாளருக்கு நன்றி, இங்கே வருகை தந்திருக்கு வாய்ப்பளித்த அன்புக்குரிய தம்பி வெங்கடேசன் அவர்களுக்கு, நம்முடைய அலுவலர் அவர்களுக்கு நன்றி, அலுவலர் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்வில் தமிழ் மாநில சித்த சங்கத்தினுடைய மதுரை மண்டல பொறுப்பாளர் அண்ணன் நம்முடைய தலைவர் ரகுராமன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையிலே இந்த குடும்பத்திற்கு, சிவானந்த குடும்பத்திற்கு வாழ்நாள் முழுவதும் எங்கள் மாணவர்கள் உங்களோடு நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், நீங்கள் கற்றுக் கொடுக்கின்ற அந்த வர்ம மருத்துவம் இந்த பகுதியிலே வியந்து பார்க்கின்ற வகையிலே வளர்ச்சி பெற்றிருப்பது மனமார்ந்த பாராட்டுகள். இவ்வாறே அனைத்து பரம்பரை மருத்துவர்களும் மக்கள் நலவளம் காக்க பாடுபட வேண்டும் என்று தெரிவித்து ஐயா அவர்களுக்கும் நிறுவனத்திற்கும் நன்றி தெரிவிக்கிறோம். ஆய்வுக்கு சார்பாக நீங்கள் சொல்லுங்க. வணக்கம். உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தமிழ்நாடு அரசு தமிழ் பரம்பரை சித்த மருத்துவ பயிற்சி ஆய்வு இருக்கை அங்கிருந்து வந்து சிவானந்த வர்ம வைத்தியசாலையில் வர்ம வைத்தியத்திற்காக வந்து இங்கே கற்றுக்கொண்டமைக்கும் அழைத்து வந்தமைக்கும் பிரதான சிம்மன் பாக்கம் ஐயா அவர்களுக்கு எனது முதற்கல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.